கூட்டம் கூட்டமா சுத்திக்கிட்டு இருக்குது. இங்க பாருங்க எவ்வளவு கூட்டத்துல, இந்த ரணகலத்துல இங்க ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான். என்னப்பா அது உள்ள போய்கிட்டு இருக்கீங்க? ஒரே ஜாலியா வியாபாரம் பாக்குறீங்க. பாங்க என்னது இது? எலிபென்ட் பிளாசாவா? 400 500 தலானி ஜோடி 100. ஜித்து ஜில்லாடி கலர் கண்ணாடி 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா விளக்க மாறலாம் 100 ரூபாக்கா. ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. நம்ம எவ்வளோ தான் வீடியோஸ் நம்ம மதுரையை சுற்றி விளக்குத்தூணை சுற்றி தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டாலும் இந்த ரோட்டு கடை இருக்கு இல்லையா, அதில் போடக்கூடிய வீடியோவில் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த ஆன்ம திருப்தி வந்து எதுலேயுமே இருக்காது. ஸோ ஒரு ஜாலியான வீடியோவாக ஒரு ரோட் சைட் சேல் வீடியோ உங்களுக்காக இப்போ வருது. இந்த வீடியோ நம்ம மெயின் மோட்டிவாக எதுக்காக நான் எடுக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, எவ்வளோ ஜாலியாக மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் உட்காந்துட்டே நம்ம வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுல இது எந்த சந்தோஷமும் கிடைக்காது. கண்டிப்பாக ஒரு தடவையாவது தீபாவளி அப்படின்னா நம்ம விளக்குத்தூணை சுற்றணும், மதுரையை சுற்றுறது தான் தீபாவளி. ஸோ அதனால் இந்த என்ஜாய்மெண்ட்டை எப்போதுமே யாருக்காக விட்டு கொடுத்துறாதீங்க, மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஜாலியாக அன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது, வந்து ஒரு சுற்றிடுங்க. ஸோ நம்ம வந்து ஆன்லைன்லேயே போயிட்டு இருந்தால் ரியல் சந்தோஷம், உண்மையான சந்தோஷம் எதுவும் தெரியாது. ஸோ உண்மையான சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்கள். 1000 ரூபா கொடுத்து ஏற்றிட்டு வரேம்மா. இதுல இருந்து நம்ம வளர்னர்லேருந்து நம்ம மக்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை, ரோட் சைட் சேல்ஸ் அப்படின்றது மதுரையில் எப்போவுமே நல்லா போகும். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் பேரம் பேசாமல் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஒரு ஐயா இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்க இப்போ இல்லை. அவங்களுக்கான ஒரு சின்ன ட்ரிபியூட் அது. 100 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரல இருக்குதுமா பாய். என்ன பாய் வச்சிருக்கீங்க? இந்த கோர பாய் தான் தங்கச்சி. வியாபாரம் எப்படி போகுது? ஏதோ ஓடுதம்மா. ஏதோ ஒரு 30 பாய் விற்றா ஒரு 500 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா கொடுத்து ஏற்றிட்டு வரேம்மா. இதுல இருந்து நம்ம வளர்னர்லேருந்து அதே 30 பாய் விற்றா ஒரு 500 ரூபா நிற்கும். ஆமா ஆமா கிடைக்கும். இந்த சொலகு நாங்க சின்ன பிள்ளைல வைக்க மேல 60 ரூபா 70 ரூபாக்கா. ஆமா, இப்ப எனக்கு வந்து 31 வயசு. அப்போ நான் பார்க்க மேல வந்து 11 வயசு, 25 வருஷமா நான் எங்க அம்மா கூட தான் வியாபாரம் பார்க்குறேன். எங்க அம்மா வந்து 35 வருஷமா அந்த வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த இதுக்குள்ள மதிப்பே இல்லாம போச்சு. ஆமா, பிளாஸ்டிக் வந்துருச்சு. பிளாஸ்டிக்ல ஆமா, பிளாஸ்டிக்ல சொலகு இருக்கும். பிளாஸ்டிக் வந்து 60 ரூபா. இது இன்னைக்குள்ள ரேட்டு 200 ரூபாய். ஆமா, இது வந்து பாரம்பரிய சொலகு. இது வந்து இந்த சீரக்கெல்லாம் வச்சு கொடுத்து விடுவாங்க. ஆமா, அதுக்காண்டி மட்டும் தான் வாங்குறாங்க. பொண்ணு பொருள் சொலகு வீட்டுல இருக்கணும், அதுக்குள்ள பொருள் இது. எது இருக்கலே சொலகு இருந்தாதான் லட்சுமி இருக்கணும். இதே பிளாஸ்டிக் கொண்டு வரவும் இந்த சொலகுக்கு மதிப்பு இல்லாம போச்சு. இந்த சொலகு ரேட்டை பார்த்து பிளாஸ்டிக் போட்டாங்க. முதல்ல வந்து பிளாஸ்டிக்ல சொலகு இல்ல. இது பழைய காலத்து ஆளுங்க வாங்குவாங்க. ஆமா ஆமா, சுமாரா போகுது. இதுல ஒண்ணும் லாபம் இல்ல. அதான் தெரியல, பிளாஸ்டிக் உள்ள மதிப்பு பாரம்பரிய சொலவுக்கு இல்ல. இது வாங்குறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா இது பாதி பேருக்கு தெரியாது. ஆனா இது வேணும் வீட்டுக்கு. 150 ரூபா. இது வேணும்க்கா, இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இது வேணும். இது நம்ம கிட்ட வாங்குறாங்களா இல்லன்னு தெரியல. இன்னொன்னு சொல்றேன், எங்க அம்மா வந்து 35 வருஷமா அந்த வியாபாரம் பாக்குறாங்க. ஆமா, இந்த சொலகுதான் எங்களுக்கு சாப்பாடு போட்டது, எங்களை கட்டி கொடுத்தது எல்லாமே எங்க அம்மா இதை வச்சுதான். ஆளை காண எங்க அம்மா அங்க உட்கார்ந்து இருந்தாங்க, அந்த சண்டை உட்காந்துருக்காங்களா அவங்கதான் 35 வருஷமா அந்த வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சொலவை பத்தி மதிப்பு இல்லாம போச்சு. வீட்டுல நம்ம டீ காபி பால் தண்ணி இந்த மாதிரி எது கொடுத்தாலும் சரி, சாதா ஸ்பாஞ்செல்லாம் கொடுக்கணும். தண்ணி அப்சர்வ் பண்ணாது, ஸ்பாஞ்சை லைட்டா டச் பண்ணாலே உறிஞ்சிக்கணும்.
எவ்வளவு தண்ணினாலும் சரி ஒரே டயத்துல அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வீட்டுல நம்ம சமைக்கிற ஆயில் கரெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி தாளிக்கிற எண்ணெய் கரை, டீ கரை, பால் பொங்குறது, இந்த மாதிரி பிசு பிசுப்பா இருக்கும். நீங்க சோப்பு ஆயில் எதுவுமே போட தேவையில்ல. ஸ்பாஞ்சை வந்து வெறும் தண்ணியில முக்குங்க, நல்லா புளிஞ்சிருங்க. ஸ்பாஞ்ச் வந்து எப்படி புளிஞ்சாலும் கிளியாது, பிய்யாது, நெருப்பு பட்டாலும் ஒன்றாகாது. தொட்டு பாருங்க ஒரு நிமிஷம், சும்மா டச் பண்ணி பாருங்க, ஆயில் இருக்கா தண்ணி இருக்காது. அதே மாதிரி வீட்டில் நம்ம தண்ணி எவ்வளோ தண்ணியை கொட்டினாலும் சரி, சாதா ஸ்பாஞ்சில் தொலைச்சினா வடிஞ்சிக்கிட்டே வரும், மறுபடியும் நம்ம வீடெல்லாம் தொலைச்சிட்டு 2 வேலை ஆயிரும். இந்த ஸ்பாஞ்ச் வந்து அதிகபட்ச தண்ணியை உறிஞ்சிக்கிறோம். நீங்கள் கொண்டு போகும்போது ஒரு சொட்டு கூட தண்ணி வடியாது. நீங்கள் எங்களுக்குள்ள கொண்டு போய் பிழியணுமோ அங்கனக்குள்ள கொண்டு போய் பிழிஞ்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ பாத்ரூம் டைல்ஸ், வாஷ் பேஷன், சிங்கெல்லாம் கிளீன் பண்ணணும்னா ஸ்பாஞ்சில் ஹார்பிக்கு, நைசால், ஆசிட் இந்த மாதிரி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சாதா ஸ்பாஞ்சுனா எரிஞ்சு கருகி போயிடும். இந்த ஸ்பாஞ்ச் வந்து எரிஞ்சு போகாது, பிஞ்சு போகாது, நெருப்பட்டா ஒன்றும் ஆகாது. ஒரு ஸ்பாஞ்ச் வாங்கினா 2 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் 100 ரூபா தான் வரும். கலர் 5 கலர் இருக்கு மொத்தம். ஆமா, எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். கார்லாம் தொடச்சிக்கலாம். கார் கண்ணாலாம் தொடச்சோம்னா புள்ளி அழலையா தெரியாது, நல்லா பழுத்து இருக்கும். ஸ்பாஞ்ச் வந்து சீக்கிரமா கிளியாது, பிஞ்சு போக 2 இயர்ஸ் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். நல்லா இருக்கும். மசாஜர், 3D மசாஜரு, 4D மசாஜரு. ஒரு நிமிஷம் கையை நீட்டுங்க, சும்மா வாங்க. பொட்டுட்டே மசாஜர் வந்து ஒரு 50 ரூபா தான் நசுக்கிறது. இது வந்து இப்போ லேட்டஸ்ட் கிளாத், வீட்டில் பாத்திரம்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு, எண்ணெய் பீஸ்லாம் எடுக்கிறதுக்குலாம் அருமையாக இருக்கும். 4 பீஸ் 50 ரூபா, 5 பீஸ் 50 ரூபாய்க்கு தரும். இது கட்டுறது, காய்கறி கட்டு, காயை சென்டரில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ண. வெண்டைக்காய் கொடுறாங்கண்ணா, காயை சென்டரில் வச்சுட்டு அழுதுனா வெட்டு 1 துண்டு 5 பீஸ் விழுகும். வெண்டைக்காய், கேரட்டு, முள்ளங்கி, பீன்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் வெட்டிக்கலாம். உருளைக்கிழங்கு கூட, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், தோல் சீவிக்கலாம். லைட் அழுத்திங்கன்னா தோல், நல்லா அழுத்தி இழுத்தீங்கன்னா சிப்ஸ். வாழைக்காய் பத்தி போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டுக்கலாம். அதே உருளைக்கிழங்கு உள்ள வச்சு வெட்டிக்கலாம். இந்த மாதிரி குழம்புக்கு வேணும்னா குழம்புக்கு வெட்டிக்கலாம். அதை திரும்ப மறுபடியும் வச்சு வெட்டிங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரைலாம் போட்டுக்கலாம், குச்சி சிப்ஸ்லாம். அதே மாதிரி வாழைக்காய் பத்தி போட்டுக்கலாம். வாழைக்காய் பத்தி தோல் சீவுறதுக்கு லைட் அழுத்திங்கன்னா தோல், அழுத்தி இழுத்தீங்கன்னா பஜ்ஜி. ஒரே இதில் எல்லாமே பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும். ஒரு கட்டிங்கில் 5 பீஸ், வெட்டு 1 துண்டு 5, வெறும் 100 ரூபா. இங்க வந்து தீபாவளி ஆஃபர் 2 150 ரூபாய்க்கு தரேன். 2 150 ரூபாய்க்கு தரேன் ஆஃபர் ரேட்டு தீபாவளிக்காக பாருங்க. அப்புறம் மினி மிக்சில எனக்கு 250 ரூபா ரேட்டு, ஒரே விலை தான் வைக்கிறேன். 200 ரூபாய் விற்கிறேன், உங்களுக்கு 150 ரூபாய்க்கு தர்றேன். அவ்வளவுதான், ஆஃபர் ரேட்டு தான். நாங்க ஆல்ரெடி கம்மி பண்ணி தான் தர்றோம். அதுலயும் இவங்க ரொம்ப குறைச்சி கேட்கறாங்க. என்ன பண்ண, பேசி கொடுக்க வேண்டியதுதான், அனுசரித்து கொடுத்து வியாபாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது வந்து 3D மசாஜர். அதே நாங்கள் எக்ஸிபிஷன்ல பெரிய பெரிய பொருட்காட்சியெல்லாம் போட்டோம்னா வாடகை வந்து அதிகமாக கொடுப்போம், ரேட் அதிகமாக வைப்போம். இந்த ரோட்ல வந்து ரொம்ப சீப்பாக தான் கொடுக்குறோம். பீஸுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா கிடைச்சா போதும்னு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவே மக்கள் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப யோசனை பண்றாங்க. பாருங்கம்மா, அங்க வாங்கம்மா. அடிபட்ட ரத்த கட்டு, வீக்கம், சுளுக்கு, தசைப்பிடிப்பு, நரம்பு பிடிப்புலாம் யூஸ் பண்ணிக்கலாமா. அருமையா இருக்குமா, யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். கரண்ட் எல்லாம் கிடையாது, மேனுவல் தான், பிசியோதெரபி மெத்தட் தான். ஆஃபர் ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஈஸியா இருக்கும். ஓகே, ஹேப்பி தீபாவளி அனைவருக்கும். ஹேப்பி தீபாவளி. லேடிஸ் பேக் இருக்கு, பிராண்டட் ஐட்டம் எல்லாமே 200 ரூபா தான். எது எடுத்தாலும் பெரிய, ஆமா பெரிய சைஸ் 200 ரூபா தான், சின்ன சைஸ் 200 ரூபா தான். இது குவாலிட்டி வரும், பிராண்டட். இது எல்லாமே இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது தீபாவளிக்கு மட்டும்தான். இந்த 200 ரூபா தான், 200 தான். ஒன்னுலயும் 1 வரும், 2 வரும், 3 கூட வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்டம், ஒவ்வொரு ரகம். இதுல 2 ஜிப்பு பெருசு லெதர் ஐட்டம் 400 ரூபா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, 400 ரூபா தான். குட்டி 100 ரூபா தான், 100 110 ரூபா தான். ஆமா, எல்லாமே ஃபேன்சி ஐட்டம். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, தீபாவளி ஆஃபர்னு மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை. ஆமா, பரவாயில்ல பரவாயில்ல. கொஞ்சம் டைமா காலைல வெயில், அவ்வளவுதான். ஆமா, இத்தனை நேரம் ஓட வேண்டியது ஓடுது. நன்றி நன்றிம்மா, நன்றி. இந்த மேல ஸ்மார்ட் பேக் நம்ம பேக்குறேன், எதுனாலும் வந்து வாங்கிக்கலாம். ஹாப்பி தீபாவளி. ஏமா, மதுரை மக்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றிம்மா, நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. இது மாபெல்லாம் விற்கிறோம்மா, மாபு விளக்கமாரெல்லாம் விற்கிறோம்மா. ஜோடி 150 ரூபா, ஜோடி 160 ரூபாய்க்கு விற்கிறோம்மா. அது நல்ல க்ரௌடு இருக்கு. மழை இல்லாமல் மதுரை தப்பிச்சிருச்சு. மக்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இங்கிட்ட மாபெல்லாம் விற்கிறோம், குறைஞ்ச விலையில விற்றுக்கிட்டு இருக்கோம். மக்கள் ஆவலாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா வியாபாரிகளும் ரொம்ப சந்தோஷமா, மழை இல்லாததுனால ரொம்ப திருப்தியா இருக்காங்க. நல்ல வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கமா. நல்ல க்ரௌடு, அருமையான க்ரௌடு. மழை வந்து இல்லாம இருந்தது, காப்பாத்திருச்சுமா. மதுரை மக்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மாபு அவ்வளவுதான், மாபு விளக்கு மாதிரி வேற என்ன இருக்கு, அவ்வளவுதான். ரேட்டு எல்லாம் சொல்லல, சொல்லுவா, அதெல்லாம் குழப்பமாயிரும்.
ஆமா 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 நீங்க சொன்னதை கேட்டு திடீர்னு வருத்தம் மழை வர வச்சுட்டாங்க. ஆமா 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 வராதுமா. ஏமா மக்கள் ரோட்டு வியாபாரிகள் இதாகணும்னப்பா. ஆமா அதுக்குதான்ப்பா. பாவம்ல பண்ணிக்கங்க, மழை வராம இருந்தா 2 நாள் ஏன்னா ரோட்டு வியாபாரிகள் பாவம்ப்பா. அவங்க ஏதோ வட்டி கிட்டிக்கு வாங்கி போட்டு பண்றாங்க. அவங்களுக்கு தீபாவளி நல்லா கொண்டாடணும் இல்லையா? அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. வாழ்த்துக்கள் மதுரை மக்களே. நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா வராதுமா. வருண பகவான் காப்பாத்துவாரு. இன்னும் ஒரு நாளைக்கு காப்பாத்துவாரு. ஐட்டம் எங்க இருக்கு? கடை எங்க இருக்கு? கடை இது கீழவாசல் காமராஜர் சாலையில இருக்குமா. பேங்க் ஆஃப் பரோடா பக்கத்துல இருக்கு. மதுரை மக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே, நன்றிமா நன்றிமா. தேங்க்யூமா தேங்க்யூமா. அவங்க சொன்ன மாதிரி மழை வராம இருந்தா இந்த ரோட் சைடு சேல் சூப்பரா போகும். அதனால மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா எல்லாருமே ஒரு சின்ன ப்ரே பண்ணிக்கோங்க. சின்ன ப்ரே இல்ல, பெரிய ப்ரே கூட பண்ணலாம், பண்ணிக்கோங்க. ஹாய், நம்ம கடை கீழவாசல்ல இருக்கு. கார்த்திக் காம்ப்ளெக்ஸ், காமராஜர் சாலை, சண்முகா மெட்டல் பக்கத்துல இருக்கு. நம்ம கடையில் டிஷர்ட்டு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லா சைஸ்லேயும் இருக்கும். 5XL டிஷர்ட் வரைக்கும் இருக்கும். ஸ்டார்டிங் 100 ரூபாயிலேருந்து இருக்கு. 5XL 275 ரூபாயிலேருந்து இருக்கு. அதே மாதிரி ட்ராக் பேண்ட்டு எல்லேருந்து XXL வரைக்கும் எல்லா சைஸ்லேயும் இருக்கு. மேட்டு 3 100 ரூபாமா, 5 100 ரூபாமா. எப்படி போயிட்டு இருக்கு சேல்ஸ்? சூப்பரா போயிட்டு இருக்குமா. ஏதாவது 2 ஐட்டம் அப்படியே காமிங்க. டிஷர்ட் எவ்வளவுனா? 210 ரூபா. நல்லா இருக்கு. 210 ரூபா. எப்படி இருக்கும்? துணி எல்லாம் சூப்பரா இருக்கும், கலர் போகாது. பிரிண்டிங் நம்ம ஓன் பிரிண்டிங் நல்லா இருக்கும் எல்லாம். ஓகே, சேல்ஸ் நல்லா போட்டு உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகேங்க, தேங்க்யூங்க. ஹாப்பி தீபாவளி. அக்கா, என்ன கடை போட்டுருக்கீங்க? நாங்க வந்து சில்வர் பாத்திர கடை போட்டிருக்கோம்ப்பா. சீப் அண்ட் பெஸ்ட்பா. என்னென்ன வச்சிருக்கீங்க? கடை எங்க இருக்கு அதையும் சொல்லிடுங்க. கடை வந்து கீழவாசல்ல இருக்குப்பா. கீழவாசல்ல சண்முக மெட்டலுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். ஸ்பூன்ல 5 ரூபாய் தான். கரண்டிலாம் 25 ரூபா தான். ஸ்பூன் 5 ரூபாயா? ஆமா 5 ரூபா தான்ப்பா. ரேட்டோட கம்மியா? 5 ரூபா தான். 3 10 ரூபாய்க்கு இருக்கு. 30 ரூபாய்க்கு இருக்கு கப்பு, டீ கப்பு. 30 ரூபாய்க்கு சின்ன சம்பள வெஞ்சன கிண்ணம் இருக்கு. 30 ரூபாய்க்கு கரண்டிப்பா. இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட் 30 ரூபா தான்ப்பா. கரண்டி எல்லாம் 30 ரூபா தான். அந்த கரண்டி 30 ரூபா தான். இந்த கரண்டி எல்லாம் பாருங்க 25 ரூபா தான். தட்டெல்லாம் பாத்தீங்கன்னா 25 ரூபா தான். ஸ்பூன்லாம் எவ்வளவுக்கா? ஸ்பூன்லாம் 3 10 ரூபா தான். 5 ரூபா தான்ப்பா ஸ்பூனு. இந்த இன்னைக்கு வந்து இந்த கப்பு தாப்பா ட்ரெண்டு. தீபாவளிக்கு 30 ரூபா தாப்பா அந்த கப்பு. சீப் அண்ட் பெஸ்ட் 30 ரூபா தாப்பா. ஆமாப்பா, ஒரு 500 கப்பு கிட்ட போயிருச்சுப்பா தீபாவளிக்கு. சேல்ஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்குப்பா ஆண்டே முன்னேத்துல. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளிப்பா. எது எடுத்தாலும் 60 ரூபாமா. ஓகே, கடை எங்க இருக்கு? இந்த கீழவாசல்ல போட்டிருக்கேன், சமூக மட்டல் முன்னாடி. எவ்வளவுனா? என்னென்ன பாத்திரம் வச்சிருக்கீங்க? சம்படை இருக்கு, செம்பைட்டம் இருக்கு, கிளாஸ் கிண்ணைட்டம் இருக்கு. எல்லாமே 60 ரூபாய். 60 ரூபாய்க்கு இருக்கு, 150 ரூபாய்க்கு இருக்கு, 250 ரூபாய்க்கு இருக்கு, 300 ரூபாய்க்கு இருக்குது, 100 ரூபாய்க்கு இருக்குது, 50 60. குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும் குவாலிட்டி எல்லாம். தரமான பொருள். அக்கா போன பிள்ளைய கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூக்கா. இந்த gift கொடுத்த மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு தான் சார் கடவுள். கீழவாசல் சண்முக மெட்டல் பாத்திரக்கடையில் முருகன் என்ற ஓனர். அந்த ஓனருக்கு இங்கே நாங்கள் ஒரு 40 பேர் வேலை பார்க்குறோம். இல்லைப்பா, வேலை பார்க்குறேன். அதாவது எங்கள் கடையில் அதாவது சில்வரு, பித்தளை பாத்திரம், விளக்குமாறு அனைத்து பொருள்களும் இங்கே எங்கள் கடையில் இருக்கு. அதாவது பொருளுக்கு தக்கன விற்கிறோம்ப்பா. அதாவது எங்கள்கிட்ட வந்து எல்லா பொருளுமே நல்லா இருக்கும். எந்த பொருளுமே வந்து நல்லா இருக்கும். நாங்கள் வந்து இது வந்து ஒரு 40 60 வருஷமா இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் கடையில் வந்து ஓனர் 10 50 ஆள் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு. எங்களை நல்லா வச்சுக்கிறாரு. நாங்களும் வர்ற மக்கள் போகிற மக்கள்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறேன், நல்லபடியாக செயல்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசுறீங்க, போங்க. ஹாப்பி தீபாவளி. ஓகே. ஏன் நீங்க ஹாப்பி தீபாவளி சொல்லலையா? ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி. ஓகே ஓகே, நன்றி. அக்கா, தோல் ஐட்டம்லாம் என்னென்ன இருக்கு? 30 ரூபாயில இருந்து 50 ரூபா, 80 ரூபா. இதுல எவ்வளவு? அது 80 ரூபா. 80 ரூபா. வெளி கடையில எல்லாம் வாங்கினா 200 ரூபா வரும்ல? ஆமா. 50 ரூபா, 80 ரூபா, 30 ரூபாய்க்கு நிறைய வச்சிருக்கீங்க. ஆமா. நல்ல மெட்டல் தான். கடை எங்க
பிள்ளைங்க போட்டிருக்கீங்க? வெளியூர் வியாபாரம். வெளியூர் வியாபாரியா? ஓ, அங்க இருந்து இங்க வந்து கடை இல்ல இல்ல இந்த வீட்டுக்கார் கொழுந்தனார்லாம் வெளியூர் வியாபாரம். ஓ, சரி சரி. நீங்க இங்க பாக்குறீங்க? அவங்க தீபாவளிக்கு போட்டிருக்கனால அவங்க வீட்டுல இருந்து நாங்க பாக்குறோம். பணியாரக்கல், ஆப்பச்சட்டி, பூரிக்கட்டை, அருவாமனை, சப்பாத்தி கல், எல்லாம் விலை எவ்வளோண்ணே? விலை அது விலையெல்லாம் அப்போ டாக்டர் ஞாபகம் வரும் பாக்குறதுக்கு ஞாபகம் ஞாபகம் வரும். திடீர்னு நீங்க யாராச்சும் கேட்டாங்கன்னா எனக்கு இது பேசுனதுல அதனால சொல்லுவாரு. ஓ, சரி, நான் சரி. சொல்றாங்க ஒரே படப்பிடிப்பா இருக்கு, பதட்டமா இருக்கு. அங்க பாருங்க. வீட்டுக்காரம்மா பேசுறாங்களா? சரி, கொடுங்க. வாங்கிக்க. பேசி நீ பாரு எப்படி போல பேசுற. அருவாமனை, சப்பாத்தி கட்டை, காய் வெட்டுற கட்டை, தீயடிக்கு, ஊதாங்கலை, பணியார சட்டி, தோசை சட்டி, அருவாமனை எல்லாமே விற்கிறான். 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபான்னு. ஓகே, வாங்க வாங்க வாங்க. சரியா போச்சு, வந்துருவாங்க எல்லாரும். ஓகேவா? கடை எங்கனக்குள்ள போட்டிருக்கீங்க? அட்ரஸ் சொல்லுங்க நீங்க. சண்முகம் மெட்டர்ஸ் பக்கத்துல தான். ரைட், ஓகே ஓகேண்ணா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. குமார் இட்லி கடை, விளக்கு இட்லி கடை. இந்த கடையை எல்லாருமே யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. யமஹாக்கு பக்கத்துல இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி வந்து சாப்பிடக்கூடிய கடை அது. இந்த வராங்க இல்லைங்களா, இப்போ ஒருத்தர் வருவார், ஒரு அண்ணா, அவர் சூப்பராக ரிவ்யூ கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு ஜாலிக்காக பர்ச்சேஸ் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ரிவ்யூ கொடுத்துருந்தாரு, இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு. அது மிஸ் ஆயிடுச்சு அந்த கிளிப்பிங்கு. சரி நான் சாப்பிட்டு அப்போ மறுபடியும் அப்படின்னு கேட்டதுக்கு திரும்ப சாப்பிட்டு திரும்ப ரவுண்டிங் தான், அதுதான் தீபாவளி, சுற்றுறது தான் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மிஸ் ஆயிடுச்சுங்க கிளிப்பிங்கு. அதை பார்த்துட்டிங்கன்னா ஆஹா நம்மளும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு தோணியிருக்கும், அந்தளவுக்கு இருந்துச்சு. பட் மிஸ் ஆயிடுச்சு. நல்லா போகுது. 35 வருஷமா கடை வச்சிருக்கேன். மக்களுக்கு ரொம்ப சேவை செய்யணும், பூரா கம்மியான விலையை கொடுக்குறோம். என் கடை தான் இது. மேக்ஸ் எல்லா ஐட்டமும் இருக்கு, வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் இருக்கும். ரேட் எல்லாம் சீப்பு, கடையோட ரொம்ப சீப்பு. 100 ரூபா, 150 ரூபா. உப்பு, குளிக்கிற தொட்டி, அழுக்கூடை, உப்பு கூடை, மக்கு, டப்பா, எல்லா ஐட்டமும் கிடைக்கும். ஹாப்பி தீபாவளி. அனைவரும் நல்லா இருக்கட்டும். 400, 500, தலானி ஜோடி 100, மேட்டு 400, 500, தலானி எல்லாம் ஜோடி 100, மேட்டு 400, 500. இந்த சவுண்ட்லாம் கொடுக்க எங்க போய் ட்ரெயின் எடுத்தீங்க? ட்ரைனிங் எங்க எடுத்தீங்க? அதுவா வந்துருந்தேன். எவ்வளவு வருஷமா ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க? 4 வருஷத்துல. 4 வருஷத்துல இவ்வளவு டெவலப் பண்ணிட்டீங்க. வேற லெவல். வாங்க, எப்படி போயிட்டு இருக்கு வியாபாரம்லாம்? நல்லா போயிட்டு. ஓகே ஓகே. ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூ. உங்க சவுண்ட் கேட்டா டான்ஸ் ஆடுவாங்க. போங்க. 400, 500. அண்ணா என்ன ஐட்டம் விக்கிறீங்க? கோலம் போடுறது, வீட்டுக்கு கோலப்பொடி. அண்ணா எங்க போடுறீங்க? ஆமா ஆமா. ரைட். நீங்க போட்டு காமிங்க. எவ்வளவுனா ரேட்ல? 20 ரூபா 20 ரூபா. இது டிசைன். நாலு டிசைன். நீங்க போட்டா மட்டும் தான் இப்படி வருமா இல்ல நாங்க போட்டா? நீங்களும் போடலாம். போடலாம். 20 ரூபாய் தான் பீஸ். ஆமா. சூப்பர்ண்ணா. ஓகே. ஹாப்பி தீபாவளி. நன்றி. தேங்க் யூ. இந்த கலர் பல்ப்லாம் 3 பல்ப் 100 ரூபா, ஒரு பல்ப் 150 ரூபா, அப்புறம் பேட்டரியில் எரியக்கூடிய பல்ப் வந்து 1 200 அந்த மாதிரி சூப்பராக ரேட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு இது வரும் பாருங்களேன், அதோட டயரில் அந்த மல்டி கலர் ரொம்ப சூப்பராக செம்மையாக தெரிஞ்சுது. ஜித்து ஜில்லாடி கலர் கண்ணாடி, பசிச்சா சாப்பிடு, பஞ்சாயத்துனா கூப்பிடு, 100 ரூபா விளக்கமார். ஹாப்பி தீபாவளி. ஓமுருவா கைத்தாப்புல விளக்கமார், ஒற்றை கம்பு, மாப்பு, அனைத்து ஐட்டமே நம்மகிட்ட இருக்கு. 100 ரூபா 150 ரூபா பிரைஸ்ல இருக்கு. அனைத்துமே பிராண்டட் ஐட்டம். நம்ம கடையில எல்லாமே சிறந்த முறையில சிறந்த விலையில தரப்படும். ஜித்து ஜில்லாடி கலர் கண்ணாடி, பசிச்சா சாப்பிடு, பஞ்சாயத்துனா கூப்பிடு, 100 ரூபா விளக்கமாறு. ஹாப்பி தீபாவளி. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா கொண்டாடுவோம்.
ஜித்து ஜிலாடி கலரு கண்ணாடி நம்ம டீம் பாய்ஸ் ஃபுல்லா இங்கே தான் இருக்காங்க. நாங்க ஒரு 15 பேர் இருக்கோம். எல்லாருமே மாப்பு கிடையாது, கோடை மாப்பு அனைத்து ஐட்டமே. என்னக்கா வேணும் வாங்க காக்கா காக்குன்னு சொல்லுங்க. இந்த கிலோ வாசல்ல நம்ம இருக்கோம். ஹாப்பி தீபாவளி. இழுத்து காமிக்கவா? என்னப்பா அது உள்ள போய்கிட்டு இருக்கீங்க? ஒரே ஜாலியா வியாபாரம் பாக்குறீங்க பாங்க. என்னது இது? எலிபென்ட் பிளாசாவா? ஓகே. எத்தனை பேனாலும் உள்ள ஒரு பேண்ட் ஒரு ஆள் தானே போட முடியும். எங்கள்கிட்ட லெகின்ஸ் டாப் பிராண்டட் டாப் எல்லாம் 200 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். 200 ரூபாய்க்கு பிராண்ட் டாப்புக்கா? பிராண்ட் டாப்லாம் 200 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். அம்பர்லாவா ஸ்ட்ரைட் கட்டா? எல்லா மாடலும் கலந்து போட்டிருக்கோம். ஓகே. விநாயகா இருக்கு இல்லையா? கீழ்கடை விநாயகா ஃபுல்லா வந்து கூட தெரியாம போயிருச்சு. கீழ்கடை விநாயகா அப்படியே முன்னாடி போட்டிருக்கோம். கைலி போட்டிருக்கோம். கையில எவ்வளவு? 3 கையில 100 ரூபாயா? ஒரு கைலி 100 ரூபா. அதாவது 3 கையில 300 ரூபா. அப்படி 3 கையில 300 ரூபா. தேங்க் யூ ஸ்லிப் ஆயிடுச்சு. ரைட். ஒரு கையில 100 ரூபா. எலிஃபென்ட் பிளாசோ இருக்கு வித்யா டிசைன். இப்போ நீங்க சொன்னீங்க 10 பேர் உள்ள போறாங்க. அந்த பிளாசோ இதான் எலிஃபென்ட் பிளாசோ இருக்கு. வேற என்ன ட்ரெண்டிங்கா இருக்கு? ட்ரெண்டிங்னா இந்த மாதிரி பிராண்டட் டாப் ஓகே. எவ்வளவு கொடுக்குறீங்க? எல்லாம் 200 ரூபான்னு போட்டுட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஆமா லாட்டு சார். ஓகே. இது பாருங்க விநாயகர் இருக்கு இல்லையா? விநாயகருக்கு முன்னாடி கடை போட்டுருக்காங்க. எல்லாமே 200 ரூபா. அது எல்லாமே இருக்கு. லெகின்ஸ் இருக்கு. எலிஃபென்ட் பிளாசோ இருக்குங்க. இதா இருக்கு எலிஃபென்ட் பிளாசோ. எலிஃபென்ட் பிளாசோ இங்க வந்து வாங்கிக்கிறீங்க. தீபாவளி வாழ்த்துக்கள். சிறப்பாக மகிழ்ச்சியாகணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். விநாயகர் பீஸ் 130 சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சியாக ஹெல்த்தியாக இருக்கணும். வாழ்க வளமுடன். இங்கே 10 வருஷமாக கடை வச்சிருக்கேன். புட்டு கடை, குழா புட்டு, கேப்ப புட்டு. ஆமாம், நாச்சியார் வாசலில் கேப்ப புட்டு, அரிசி புட்டு, குழா புட்டு, சமோசா, தேங்காய் போலி. 10 வருஷமா தொழில் பார்த்துட்டு இருக்கோம். சிறந்த முறையில் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சல்லடையா? அவர் காலாவதி ஆயிட்டு. ஆமா. நன்றி நன்றி நன்றி. நான் பார்த்த ரோட் சைடு வியாபாரிலே ரொம்ப வித்தியாசமானவர் இந்த ஐயா. இந்த இடத்துல நாச்சியாஸோட வாசப்படியில் தான் உட்காந்துருப்பார். கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையில் நம்ம ஒரு 10 மணிக்கு பார்த்தோன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த கை நீட்டின மாதிரியே தான் இருக்கும். 2 சல்லடை 15 ரூபான்னு வைப்பார். ஸோ அந்த கையை நீட்டிகிட்டே தான் இருப்பார். அதை சுத்தமாக இப்படின்னு கூட எடுக்க மாட்டார். நான் கூட யோசிப்பேன், எப்படிடா கை ஃப்ரீஸ் ஆகாதா, கை வந்து இழுக்காதா, எப்படி இந்த மாதிரி பிடிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரை வந்து ரிவ்யூ எடுப்போம் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த பக்கம் போனது. ரொம்ப நாளாகவே நான் பார்க்கும்போது அவர் ஆளே இல்லை. அப்போ தான் சரி பக்கத்தில் புட்டு கடையில் கேட்போன்னு சொல்லி கேட்டப்போ அவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி அது சின்னதாக ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்பிங் இதில் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் யாராவது இவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஒரு அமைதி மூலமாக வியாபாரம் பார்க்க முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்றதுக்கு உதாரணம் மாதிரி அப்படியே அமைதியாக கையை நீட்டிகிட்டே இருப்பாருங்க நாள் ஃபுல்லாக. ஒரு உலகமே கூட்டமா சுத்திக்கிட்டு இருக்குது. இங்க பாருங்க எவ்வளவு கூட்டத்துல இந்த ரணகலத்துல இங்க ஒரு தூங்கிட்டு இருக்கான். எப்படி போய் இவங்களுக்கு மட்டும் ஜாலியா தூக்கம் வருதோ. ஸோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கிரௌடு ஃபுல்லா இருக்குது. நம்ம வீடியோ எடுத்தா அப்படியே எடுத்துட்டே வரலாம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஓடிடும்னு நினைக்கிறேன். அதனால இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். ஓகே மக்களே, ரோட் சைட் சேல் வியாபாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து இந்த தீபாவளியை ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி மக்களே.